கண்ணன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான மதிப்புகளை விட வெளிப்படையான பொருட்களையே பெரிதாக நினைத்தான். பெரிய வீடு இருந்தால்தான் மகிழ்ச்சி, தங்க நகை இருந்தால்தான் பெருமை என்று எண்ணினான். அவன் சம்பாதித்த பணமெல்லாம் தேவையில்லாத ஆடம்பரங்களுக்கு செலவழித்தான். நண்பர்களிடம் காட்டிக்கொள்வதற்காக கடனில் கூட பொருட்கள் வாங்கினான். நான் பெரியவன் என்று எண்ணி அகந்தையோடு நடந்தான். ஆனால் வீட்டில் அமைதியில்லை. கடன் அதிகரித்தது. ஒருநாள் அவன் வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. கடன் கொடுத்தவர்கள் கதவுக்கு புறம் வந்து நின்றார்கள். அப்போது கண்ணன் மிகவும் கவலையுடன் ஊரின் மூதாட்டியொருவரிடம் சென்று, என் வாழ்க்கை ஏன் இப்படியாகிவிட்டது என்று கேட்டான். அந்த மூதாட்டி அமைதியாக, மகனே, நிழலை மனிதன் என்று நம்பி பேசினால் ஏமாற்றம்தான் கிடைக்கும். அதுபோல நிலையில்லாத பொருட்களை நீ நிலையான செல்வம் என்று நினைத்தாய், அதனால்தான் இப்படி துன்பப்படுகிறாய் என்றார். தன் தவறை உணர்ந்த கண்ணன் ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டு கடனை அடைக்க உழைக்கத் தொடங்கினான். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தான். மெதுவாக அவன் வாழ்க்கை உயர்ந்தது. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு. பொய்யை மெய் என்று எண்ணும் மயக்கம் மனிதனை இழிவுக்கு கொண்டு செல்லும்.